கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறதான வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வசனமானது பவுலானவர் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறதான ஒரு வசனம். இந்த வார்த்தையில நம்ம இரண்டு காரியங்களை நாம் பார்ப்போமானால், கர்த்தருக்குள் எப்பொழுதும். எப்பொழுதும் என்று சொன்னாலே எல்லா விதமான சூழ்நிலைகளிலும், நமக்கு கஷ்டத்தின் பாதையிலா இருக்கட்டும், சந்தோஷமான பாதையா இருக்கட்டும், கடினமான ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஸோ 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, நம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில மாத்திரமல்ல, நிறைய பேர் நிறைய காரியங்களை சிந்திச்சு ஸ்ட்ரெஸ் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்படுறோம். ஆனா நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்போம். ஆனால் நம்மளுடைய இதயத்திலும் சரி, நம்ம மைண்ட் அளவிலும் சரி, தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். இரண்டாவதாக, நம்மளுடைய எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லையும் ஆண்டவர் நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம கொண்டு போகிறார். ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம்னா, கணவன், மனைவி, பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த 4 பேரும், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்கனாலே போதும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்களுடைய உறவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மூன்றாவதாக, நெகேமியால நம்ம பார்த்தோமானால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பெலன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம சந்தோஷமா இருந்தோம். ஆனால் மூன்றாவதாக, கர்த்தர் நமக்கு பெலனை தருகிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய சரீர விதமா பலவீனங்களா இருக்கட்டும், இல்ல சூழ்நிலைகள்ல ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்கட்டும், நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதையெல்லாம் மேற்கொள்வதற்கு ஒரு புதிய பலனை தருகிற தேவன். ஸோ எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அப்போ உங்களோட வாழ்க்கையில நல்ல சமாதானம் கிடைக்கும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், என்ன விதமான ரிலேஷன்ஷிப்லயும் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பாண்டை தருகிற தேவனா இருக்கிறார். மூன்றாவதாக, கர்த்தர் உங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது அவருடைய பலத்தினால் உங்களை நிறைக்கிற தேவனா இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்க தளர்ந்து போகாதீங்க. அவருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.